ஹலோ மக்களே, ரீசெண்டாவே இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இதை பத்தி எக்கச்சக்கமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. ஆமா, இந்த பரந்தூர் ஏர்போர்ட்னா என்ன அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கு போல. நிறைய பேர் என்கிட்ட இது என்ன அப்படின்ற டவுட் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதனால இந்த பரந்தூர் ஏர்போர்ட் என்ன, இது எதுக்கு, எதனால, ஏன் இதுக்கால போராட்டம் நடக்குது, ஏன் இது இருக்கணும், ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்ற எக்கச்சக்கமான கேள்விக்கு இந்த வீடியோல நான் பதில் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஏர்போர்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். சென்னை பரந்தூர் பசுமை விமான நிலையம் இதுக்கான வேலை எல்லாமே ரொம்ப தடபுடலா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர்போர்ட்டுக்கான லேண்ட் கையாக்கப்படுத்தும், அதாவது நில கையாக்கப்படுத்தும் அப்படின்னா என்ன அப்படின்னா விலை கொடுத்து வாங்குறது, ஒரு லேண்டை விலை கொடுத்து வாங்குறது. அது எல்லாமே இந்த வருஷத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கான 3774 ஏக்கர்ஸ் வந்து பிரைவேட் லேண்டும் 1972 ஏக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட் லேண்டுமே வந்து வாங்க போறதா ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. என்னை பொறுத்தவரை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதாவது கவர்மெண்ட் ஆபீசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்டுக்கான வேலை எல்லாமே 2026 ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துலயே முடிச்சு ஃபர்ஸ்ட் பில்டிங்கை கட்டி முடிச்சிருவோம், இதை கட்டி முடிக்கிறது தான் என்னோட முதல் குறிக்கோளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான வேலை எல்லாமே அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 2028 வந்து இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ரன்னே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளைட் வந்து, அதாவது இந்த ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து இதுல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப எதுக்கு ஏர்போர்ட், ஏற்கனவே திரிசூலம்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கு சென்னையில, இதுக்கப்புறம் எங்கட இன்னொரு ஏர்போர்ட் எதுக்கு அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். அதுக்கான ஒரு பதில தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஓகே, இன்னொரு ஏர்போர்ட் வந்து எதுக்கு, பரந்தூர்ல வந்து எதுக்கு இன்னொரு ஏர்போர்ட் அப்படின்னா, இப்போ நம்ம திரிசூலம் இருக்கிற ஏர்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து டிராவல் பண்ணலாம், சாலிடா 2 கோடி பேர் டிராவல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இப்போ எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து ஃபாரின் போறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து எந்த ஒரு தொழிலும் இல்லை, ஒன்னுங்க நம்ம பிசினஸ் பண்றோம், நம்ம குடும்பம் வந்து ஒரு வெல் செட்டில்டு இங்கே பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே இங்கே இருந்து வேலை பார்ப்பான். அப்படி இல்லாதவங்க வந்து எல்லாருமே ஃபாரின் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருமே அப்படிதான். ஆனா சென்சார் என்ன சொல்லுது அப்படின்னா 2035 வந்து கிட்டத்தட்ட 4 கோடி பேர் டிராவல் பண்ற சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சென்சார் பதிவுல சொல்றாங்க. இப்பவே 2 கோடி பேர் போயிட்டு இருக்காங்க, அதுக்கு இது வந்து சாலிடா இருக்கு. ஆனா இதுவே 4 கோடி பேர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த திரிசூலம் இருக்கிற ஏர்போர்ட் வந்து எப்படி பத்தும்? இதுக்காக தான் பரந்தூர்ல வந்து இன்னொரு ஏர்போர்ட் வந்து ஒன்று கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவுல, ஏன்னா எல்லாருமே இப்போ ஃபாரின் போயிட்டு நிறைய பேருக்கு டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேது, இந்த டைம்ல டிக்கெட் கிடைக்க மாட்டேது, ஃபிளைட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இப்போ வந்து இன்னொரு ஃபிளைட் வந்து, அதாவது இன்னொரு ஏர்போர்ட் வந்து கட்டணும் அப்படின்னு தமிழக அரசு வந்து முடிவு பண்ணிருக்கு. இந்த ஏர்போர்ட் வந்து ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கூட்டணி இருக்கு. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், இப்படின்னு ஒரு 2 டீம் தான் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதாவது சிட்டில இருந்து அவுட்டர்ல இருக்கு. அவுட்டர்ல எதுக்கு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நீர், மண்ணு எல்லாமே வந்து மாசுபடும். இது வந்து தேவையில்லை, ஏன்னா நமக்கு விவசாயம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க சொல்றதும் ஒரு மாதிரி நல்லதா தான் தெரியுது, அவங்க சொல்றதும் ஒரு மாதிரி நல்லா தான் தெரியுது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தை தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பரந்தூர் போராட்டம் அது விமான நிலையத்துக்கு யாரோ பண்ணாங்களே அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வரையும். வேற யாரும் கிடையாது, நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். ஐயோ சாரிங்க, தாவேகா தலைவர் விஜய். ஏற்கனவே தளபதினு ஒருத்தர் இருக்காரு, இந்த இடத்துல இன்னொரு தளபதி நம்ம கொண்டு வர முடியாதுல்ல. அந்த தாவேகா தலைவர் விஜய் வந்து ஏற்கனவே இதுக்கான ஒரு போராட்டம் நடத்திருந்தாரு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து சிஎம் பார்த்து இவர் என்ன கேட்டிருந்தாரு, அதாவது முதல்வரை பார்த்து இவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ஓகே இப்போ வந்து விமான நிலையம் வந்தா பரந்தூர்ல இருக்கிற மக்கள் எதுக்குமே பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஒண்ணு விமான நிலையம் வரும்னு சொல்லுங்க, இல்லைன்னா வராதுன்னு சொல்லுங்க. இப்படி நம்ம எஸ்ஜி சொல்லிடுறோம் இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, கமலை போல குழப்பிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒண்ணு வரும்னு சொல்லுங்க, இல்லைன்னா வராதுன்னு சொல்லுங்க. ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படி மக்களோட முதல்வரா இருக்க முடியும்? அவரோட வாழ்வாதாரத்தை அழிக்க நீங்க எப்படி மக்களோட முதல்வரா இருக்க முடியும் சிஎம் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்காக ஒரு 1005 குடும்பம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன சும்மா போயிருச்சா? 1005 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் போனா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லையா? இப்ப ஏர்போர்ட் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா அப்படின்னும் இப்போ வந்து நீங்க வந்து பரந்தூர் மக்களை போய் நேரில் சந்திக்கணும்.
அப்படி சந்திக்கல அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே திரட்டிக்கிட்டு நானே வந்து தமிழக சேகலத்துல வந்து நான் உங்களை பார்ப்பேன், அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஏர்போர்ட் வராது அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அக்ரெசிவா நம்ம விஜய் வந்து பேசியிருந்தாங்க போராட்டத்துல. அந்த வீடியோ எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு பேசி என்ன பிரயோஜனம்? விஜய், அதாவது தலைவர் விஜய் பேசின பேச்சுக்கு, அந்த பேச்சுக்கு எல்லாமே ஒரு ஆட்டோ பாம் மாதிரி வெடிக்கும் அப்படின்னு பார்த்தா புஷ்வான மாதிரி சுருங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா சொல்ற, விஜய் தான் நல்லா பேசியிருந்தாரு, அப்படியே அப்படி ஆகுது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்துருக்குல்ல. என்னன்னு தெளிவா சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம விஜய் போட்ட ஒவ்வொரு பாலையுமே டிஎம்கேல இருந்து சிஎம் வந்து எல்லா பாலையும் 6 அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தா இவர் பேசினதாமே வேஸ்டா போச்சுங்க. என்னன்னா, தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் இவங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 19 கிராமத்துல இருந்து 9.22 கோடி வேல்யூ உள்ள 17.52 ஏக்கர் நிலத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து தொழில்துறையில மூலமாவே ரொம்பவே பெரிய விஷயமா கருதப்படுது. ஆனா விஜய் அவ்வளவு அக்ரெசிவா பேசியுமே அங்க இருந்து ஒரு சிலர் வந்து அவங்க லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஏர்போர்ட்டுக்கு. அப்போ அவர் பேசினது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுல. காஞ்சிபுரம்ல வரக்கூடிய இந்த ஏர்போர்ட், இதுக்கு வந்து நம்ம மத்திய அரசோட முதல்ல இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற 19 கிராமத்துல இருக்கிற நிலத்தையும் வந்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னு தான். அப்பதான் வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட்டவே கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முதல் குறிக்கோளோட தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை காஞ்சிபுரத்துல நடந்த ஒரு மீட்டிங் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அழைச்சிட்டு வந்து செயற்குழு மீட்டிங் ஒன்று நடத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஏர்போர்ட் வந்து எதுக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே. எங்க நடந்துச்சு அப்படின்னா, காஞ்சிபுரமோட கலெக்டர் ஆபீஸ்ல நடந்திருக்கு. காஞ்சிபுரம் கலெக்டர் கலச்செல்வி மோகனா இவங்க தலைமை நடந்த இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா, பரந்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாபுரம், நெய்வால், வளந்தூர், அதுக்கப்புறம் மாதாபுரம் அப்படின்ற வில்லேஜ்ல இருந்து அங்கிருந்து இருக்கிற பிரதிநிதிகள், அதுக்கப்புறம் வந்து அந்த லேண்டோட ஓனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க. அது மட்டுமா ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட கவலை, ஏகப்பட்ட துக்கம், அப்புறம் நிறைய வந்து வாக்குவாதங்கள் இது எல்லாமே நடந்திருக்கு. இது நடந்து முடிஞ்ச இடத்துல வந்து ஏர்போர்ட் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து ஒரு மோட்டிவேஷனலா, அப்படி மோட்டிவேஷனலா சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த லேண்ட் கொடுக்குறாங்களா அவங்க எல்லாருக்குமே மறுவாழ்வு, அதுக்கப்புறம் வந்து மறு குடியேற்றம், அப்புறம் இழப்பீடு எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றதா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா மக்களும் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ற பேர் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னொரு 4 மாசம் தான் இருக்கு, 4 மாசத்துக்குள்ள வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பாதி லேண்ட் வந்து வாங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா இந்த ஏர்போர்ட் வந்தா நல்லதா கெட்டதா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஏர்போர்ட் வந்து வர்றதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏர்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமா எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எது முக்கியம் அப்படின்றது என்னால சொல்ல முடியல. ஸோ ஃபாரின் போறவனுக்கு வந்து ஏர்போர்ட் முக்கியம். ஆனா சோறு திங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து விவசாயம் முக்கியம். ஆனா இப்ப ரெண்டுமே வந்து இரு கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டுமே இம்பார்ட்டன்ற மாதிரிதான் எல்லா மக்களுக்குமே கண்ணில் தென்படுது. எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வேணுமா வேணாமா அப்படின்ற என்ன சொல்லலாம், ஒண்ணுமே சொல்ல முடிய சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏர்போர்ட் வந்தா நல்லதா கெட்டதா, வரலாமா வேணாமா அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம எஸ்கே டெலிவிஷனை சப்ஸ்கிரைப்